லெஜண்ட் சரவணா லாஸ்டா தி லெஜண்ட் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தாப்புல. அந்த படம் என்னதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல வந்திருந்தாலும் எதிர்பார்த்த வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைக்கல அப்படின்றதான் உண்மை. அதாவது படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும்தான். அது எல்லாமே நம்ம சரவணா அவர்கள் ஏத்துக்கிட்டாப்புல. நான் இந்த படத்துல என்னென்ன தவறெல்லாம் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே சேஞ்ச் பண்ணி இதுக்காக நான் சூழ்ந்து போயிட மாட்டேன். என்னுடைய அடுத்த படம் கண்டிப்பா நான் பண்ணுவேன். அதில் சரி பண்ணி வேற மாதிரி ஒரு படத்தை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அப்பயே சொல்லியிருந்தாப்புல. கூத்து பத்திரிக்கைலாம் போய் நடிப்புலாம் கத்துக்கிட்டு வந்து இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் நம்ம கருடன் படத்தோடைய டேரக்டர் அவர் தான் அந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாப்புல. ஸோ ஒரு புதுமையான ஒரு காம்போ, ரொம்ப ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு ப்ராமிசிங்கான ஒரு டேரக்டர் அந்த படத்தை டேரக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு மதியானம் இந்த படத்துடைய டைட்டில் டீசர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த படத்துக்கு லீடர் அப்படின்ற மாதிரி தலைப்பு வச்சிருக்காங்க. டீசரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. அந்த ஃபேஸ் ரியாக்ஷனே நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ஹீரோ கிடச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் டீசர் மேக்கிங் ரொம்ப அற்புதமாக இருந்தது. டேரக்டர் மட்டும் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணாருன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏப்ரல் மாதம் இந்த படத்தை தேட்டர் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே இப்போது டீசரில் ஏப்ரல் மாதம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா பொண்ணு இவங்க 2 பேருக்கான ஒரு கதைக்களம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஐ மீன் அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற லவ் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுவுமே இப்போ அந்த டீசரில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்க பொண்ணு மேலே கை வச்சா தலைவன் வேற லெவலில் செய்வாப்புல. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது போல இருக்கு. தாறுமாறான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டீசரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. நீட்டாக மேக் பண்ணியிருந்தாங்க. டைட்டிலுமே லீடர் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. கண்டிப்பாக படம் நல்லா இருந்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.